அனைவருக்கும் வணக்கம். சமயபுரம் மாரியம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. அம்மன் வழிபாடில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் மாரியம்மன் கோவில் இருக்குது. இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. அந்த நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் இருக்குது. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் காவிரியின் வடற்கரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறதாகும். இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனா இருந்திருக்காங்க. குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்காங்க. அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டார். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலக காக்க அவதரித்து நின்றிருக்காங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வராங்க. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மனுடைய திருமேனி உக்ரம் மிகுந்து இருந்தமையினால அங்கிருந்த சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவு அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி இந்த இடத்துல வைத்துவிட்டு இளப்பாரிருக்காங்க. அவர்கள் இளைப்பாரிய இந்த இடம் இப்பொழுது சமயபுரம் என்னும் பெயரில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதன் நினைவாக இப்பொழுதுமே இந்த திருக்கோவிலில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருவதாகும். இளப்பாரிய அந்த பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்றிருக்காங்க. அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்கார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில யமதர்மன் சபையின் மூத்த அமைச்சராகும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினார். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் அழைத்து அங்கு அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றி சிறப்புமிக்கதாக இந்த கோவில் இருக்கு. இன்றுமே கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலைமேல் எழுந்திருப்பதை நாம் காணலாம். மேலும் இங்கிருந்து தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த ஒரு பரிகார தலமாக விளங்கி வருது. அது மட்டும் இல்லாமல் ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளர்த்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. கோவில் முகப்புல இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவிலில் கிழக்கில் இருந்த சந்நிதி திருவிழா அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்குல அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. விநாயகர் கோவில் சிறப்பு மிக்கதாக சொல்லப்படுது. கோவிலின் மேற்கு பகுதியில் ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை மற்றொரு சிறப்பாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் 2ஆம் திருச்சுற்றுகளுக்கு அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அது மட்டும் இல்லாமல் அபிஷேக மண்டபம் அம்மன் சன்னதியும் யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் நாம் மாவிளக்கு மண்டபத்தை காணலாம்.
கருவறைக்கு செல்லக்கூடிய வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காணலாம். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்றழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. கருவறையின் சுற்றுப்பிரகாரம் காணப்படுகிறது. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்படுகிறது. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமுமே 6 கால பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடக்கப்படுவதாக காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்களின் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க. அருள்மிகு மாரியம்மன் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோவில்களை விட மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குறாங்க. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது புதுமையான ஒன்று. தங்க ஜடாமகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைர பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கம்மலுடன் மூக்குத்தியுடன் பக்தர்களுக்கு காட்சி தராங்க அப்படின்னே சொல்லலாம். ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கையிலுமே இடதுபுறமாக கபாலம், மணி, வில், பாசம், வலதுபுறம் கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகியவை அற்புதங்களை தாங்கியிருக்கு. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுடைய குறைகளை நீக்கி அருள் புரிவதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை. பெருவயல் வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என அழைக்கப்படுது. திருக்கோவிலில் வடக்கே திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்தில் இடதுபுறக்கும் மகமாகி தீர்த்தமும், திருக்கோவிலில் வடமேற்குள்ள வாய்வு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தமும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஆனந்தவள்ளி உடனுரை தீர்த்தமும் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. விழாக்களை பொறுத்தவரை தைப்பூச திருவிழா, பூச்செறிதல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி திருவிழா பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். அதிக அளவில் பக்தர்கள் அம்மனை வேண்டி வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுது. இந்த கோவிலை பொறுத்தவரை இங்கு சிறப்பான விசேஷங்கள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறும். மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீர்க்க தன்னுடைய கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபினியாக மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சி தராங்க. இங்கு அம்மனுக்கு பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளப்படும். 28 நாளுமே நெய்வேத்தியம் கிடையாது. கரும்புச்சாறு, இளநீர், துள்ளு மாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும். பூச்செறிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பூக்கள் கொண்டு அம்மனுக்காக அங்கே அலங்காரம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கு ஊர்வலமாக மாரியம்மனுக்கு பூக்களை சார்த்தி வழிபாடு செய்கிறாங்க. பங்குனி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும் இங்கு நடைபெறுவதாக சொல்லப்படுது. சிவனிடமிருந்து உள்ள சர்வ சக்திகளை பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல், அது மட்டும் இல்லாமல் அருள் பாலித்தல் என 5 தொழில்களை இங்கு சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிந்து வருவதாக சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.